श्री गुरुभ्यो नमः। राधे कृष्ण। नमो नमः सद्गुरुभ्यः सद्गुरुभ्यो नमो नमः। नमो नमः सद्गुरुभ्यः सद्गुरुभ्यो नमो नमः। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे प्रेमिकं सद्गुरुं भजे। நமஸ்காரம். விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதா ஸ்ரீ சங்கரா டிவியுடன் இணைந்து வழங்கும் விஜயஸ்ரீ மார்கழி வைபவம் வருடம் 6 பவர்ட் பை ஸ்ரீ சங்கரா மேட்ரிமோனியல். co-sponsor Naga, associate sponsors Kumbakonam Iyer Coffee, Gopuram Turmeric Powder and Kumkumam, Freight Consolidators, welcomes you all to Vijayashree Margazhi Vaibhavam. முதல்ல வேத கோஷத்துடன் தொடங்குவோம். श्री गुरुभ्यो नमः। हरि ओम। गणानां त्वा गणपतिगं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नोतिभिः सीदसादनम्। ॐ महागणपतये नमः। ॐ प्रणो देवी सरस्वती वाजेभिर्वाजिनीवती दीनामविध्रियवतु। ॐ श्री महासरस्वत्यै नमः। हरि ओम। ஸ்ரீ சங்கரா டிவியுடன் விஜயஸ்ரீ மார்கழி வைபவம். இந்த வருடம் இந்த 3 நாட்களும் முதல் நாள் லால்குடி 95 என்ற தலைப்பில் இன்றைய தினம் சிறப்பாக லால்குடி ஸ்ரீ ஜெயராமன் சார் அவர்களுக்கு ஒரு சமர்ப்பணமாக இன்றைய நிகழ்ச்சிகள். நாளைய தினம் ஸ்ரீ முத்துசுவாமி தீக்ஷதர் 250, அதாவது 250 வருடங்கள் ஆகின்றன இல்லையா? அதனால் தீக்ஷதருக்கு சமர்ப்பணமாக நாளைய நிகழ்ச்சியும், அதன் மறுநாள் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா 91 என்று அண்ணாவிற்கு சமர்ப்பணமாக மற்ற 3ஆம் நாள் நிகழ்ச்சியும் அமையும். இன்றைய தினம் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க ஸ்ரீ லால்குடி ஜெயராமன் அவர்களின் கலை வாரிசுகள், சங்கீத குழந்தைகள், என்ன சொல்கிறது, கலைமகளின் குழந்தைகளான அவர்களே வந்து நம்மிடம் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய பணிவான நமஸ்காரங்கள். அது நம்ம எல்லாம் பண்ணியிருக்கிற புண்ணியம். அதே போல் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்னு சொல்லி ராமூர்த்தி ராவ் சார் வந்து வருஷம் அப்படி உற்சாகமாக, அவரை பார்த்தாலே நமக்கு உற்சாகம் வந்துடும். அப்படி துள்ளி குதிச்சுட்டு வருவார். அப்படி ஒரு வந்து குழந்தைகளை ஆசீர்வாதம் பண்ணுறார். ஸோ அவர்களையும் வருகன்னு வரவேற்கிறோம். திருவிளக்கை ஏற்றி திருமகளை ஆவாகனம் செய்ய கலைமகளின்
குருபியோ நமஹா. லால்குடி 95 இன்றைய தினம். விஜயஸ்ரீ மார்கழி வைபவத்தில் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு ஒரு தீம், போன வருடம் குலதெய்வம் அப்படிங்கிற தீம் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஒரு வருடம் ஒரு தீம். தியாகராஜ தீக்ஷிதர் ஷியாமா சாஸ்திரி தான் ஃபர்ஸ்ட் இயர் தீம். இந்த வருட தீம் செலிப்ரேட்டிங் த லெஜெண்ட்ஸ் அண்ட் விஷ்ணு சஹஸ்ரநாமம். அந்த லெஜெண்ட்ஸில் 3 லெஜெண்ட் இந்த வருடம். லால்குடி சாரோட 95th இயர் இந்த வருடம். வருடம் நமக்கு ஜிஜிஆர் கிருஷ்ணன் சாரும் விஜயலக்ஷ்மி அவர்களும் எப்போவுமே நான் சொல்லுவேன், குத்து விளக்கு ஏற்றி அப்படியே எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் ஆஃப் விஜயஸ்ரீ 40 400 ஆகி 400 4000 ஆகி அப்படி இங்கே விஜயஸ்ரீ ஸ்ப்ரெட்டிங் ஹர் விங்ஸ் globally from every village to every city abroad. அது எப்படின்னு தெரியல, ஒரு மேஜிக்கல் வேர்டு மாதிரி இருக்குது விஜயஸ்ரீங்கிறது. அது பூரா ஸ்ரீ அண்ணா கிருப்பை, லால்குடி சார் கிருப்பை, குரு கிருப்பை இல்லைன்னா பாசிபிளே இல்லை. அந்த நமக்கு வருடம் ராமூர்த்தி ராவ் சாரும் 90 ஆயிடுத்துமா, 91 ஆயிடுத்துமா, 92 ஆயிடுத்துமா பட் ஆஸ் சுபஸ்ரீ செட், ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். எப்போ ஃபோன் எடுத்தாலும் தாசர் பாடல் இல்லை ஒரு மராத்தி அபங்கம், புரந்தரதாசர் இப்படி சொல்லியிருக்கார், ஜெகநாத தாசர் இப்படி சொல்லியிருக்கார், உடுப்பி கிருஷ்ணனை பற்றி இப்படி இருக்கு, மத்வர் இப்படி பாடியிருக்கார். இதே எண்ணத்திலேயே ஒருத்தர் 92 வயசு வாழ முடியுமான்னா அது ராமூர்த்தி ராவ் சார். அதனால நமக்கு நான் அவரை தாசராக தான் பார்ப்பேன். அவரை ராமூர்த்தி ராவ் சார்னு பார்க்க மாட்டேன், தாசர் தான் நான் சொல்லுவேன். அதனால தாசர் எனக்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தட் விஜயஸ்ரீ இஸ் growing so beautifully. என்னையே அறியாமல் அங்கே இந்த வருஷம் யூஎஸில் ஃபஸ்ட்டு டைம் மேளா, விஜயஸ்ரீ மேளா பண்ணணும்னு ஒரு 4 வருஷம் முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணேன். ஆனால் நான் அதெல்லாம் எதுக்கு அங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறேன், நான் ஒன்றும் வரப்போகிறது இல்லைன்னு சொல்லியிருந்தேன். பட் விஜயஸ்ரீ சம் ஆஃப் த மெம்பர்ஸ் ரெஜிஸ்டர்ட். இந்த வருடம் போகிற மாதிரி நேர்ந்தது. அங்கேயும் பார்த்தா கிருஷ்ணன் சாரும் விஜய் அக்காவும் சொன்னால், அனுராதாஜி லால்குடி சாரோட சிஸ்டர்ஸ் டாட்டர் அனுராதாஜி குத்து விளக்கு ஏற்றுவான்னு. அப்போ தான் எனக்கு எங்கே போனாலும் லால்குடி சார் இஸ் வித் அஸ், எங்கே போனாலும் அண்ணா இஸ் வித் அஸ், ஸ்ரீ அண்ணாஸ் கிரேஸ். அதே மாதிரி இந்த வருஷம் ஒரு பப்ளிகேஷனும் இல்லை அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த 5 வருஷமாக ஒரு ஜென்ரலாக அப்படி நேரும். போன வருஷம் பெரியவா சங்கீத சௌஜன்யா வெளியிட சொன்னால், அதுக்கு முந்தின வருஷம் குழந்தையெல்லாம் பாரத் 75 வெளியிட்டுது. இந்த வருஷம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன். திடீர்னு முகுந்தன் அண்ணா அங்கேருந்து பிரேமிக கிரந்த பிரகாஷக சபாவில் வெளியிட்டே ஆகணும், 10 டேஸ்க்கு முன்னாடி தான் இப்போ வெளியிட்டே ஆகணும் அப்படின்னு ஜஸ்ட் இன் 10 days ஸ்ரீ பிரஸ் ராஜா handed over the books yesterday, 1000 copies, second edition. co-author is கௌசல்யா வீரவல்லி. இதெல்லாம் மேஜிக். இதை தானாக நடக்கிறது. ஒரு 10 daysக்குள்ளே ஜென்ரலாக ஒரு வருஷம் பிரயத்னப்பட்டால் கூட ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன்லாம் இட்ஸ் ஜஸ்ட் ஹேப்பனிங். நான் சாட்சி மாத்திரமாக பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் ஐம் ஸோ ஓவர்வெல்ம்ட் பை ஹிஸ் கிரேஸ். கருணை. அக்காவை ஒரு 2 வார்த்தை பிளெஸிங் கூப்பிடுறேன். ஸ்ரீ குருபியோ நமக. ராதே கிருஷ்ணா. இன்றைக்கி ரொம்ப ஒரு நெகிழ வைக்கக்கூடிய ஆரம்பம். இந்த வேலைங்கிறது ரொம்ப நெகிழ வைக்கிறது. அதுக்கு பல காரணம் இருக்குது. ஸ்ரீமதி விஷாகா ஹரி அவர்கள் குரு பக்திங்கிறதுக்கு ஒரு உதாரணம்னு சொல்லலாம். அந்த குரு பக்தினால் அவளுடைய குருவான ஸ்ரீ அண்ணா அவர்கள், எங்களுடைய குரு, 2 பேரும் இங்கே நிச்சயமாக இங்கே இருக்கா. அதை நம்மளால் உணர முடிகிறது. என்னுடைய குரு பற்றி சொல்லணுன்னா, அதாவது எங்களுடைய குருவை பற்றி சொல்லணுன்னா, அவர் இருக்கிற இடத்துல ஒரு அழகான உலகத்தை சிருஷ்டிச்சுடுவார். அது சொல்லித்தரச்சியாக இருக்கட்டும், இல்லை சங்கீத மேடையாக இருக்கட்டும். அந்த சங்கீத மேடைனாக்க அந்த ஆடிட்டோரியம் முழுக்க ஒரு தனி உலகமாக இருக்கும். அங்கே ஒரு காந்த சக்தி இருக்கும். அங்கே அவர் அப்படியே எல்லாரையும் கட்டி போட்டுவிடுவார். அந்த மாதிரி ஒரு உலகத்தை அவரால் சிருஷ்டிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு அவருடைய பக்தி, அவருடைய இசை, அவருடைய மேதாவிலாசம் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு உலகத்தை தான் ஸ்ரீமதி விஷாகா ஹரி அவர்கள் இங்கே
உருவாக்கின்றிருக்காங்கிறது தெரியறது. அந்த உலகத்தில் இசை இருக்குது, பக்தி இருக்குது, பாரம்பரியம் இருக்குது, நல்ல சத்தான விஷயங்கள் இருக்குது. அது ஒவ்வொருத்தருக்கும் போய் சேருது. ஒரு விதையை விதைச்சா அது பல மரங்களுக்கு வழி வகுக்கும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி இந்த சின்ன உள்ளங்கள் மனசில் ஒவ்வொரு அழகான சங்கீதமும் பக்தியும் கலந்த சம்பிரதாயமான பல விஷயங்களை கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு விதையை தான் ஸ்ரீமதி விஷாகா ஹரி அவர்கள் விதைச்சுட்டு வரா. அது பல இடங்களுக்கு, உலகம் முழுக்க எல்லா இடத்துக்கும் போய் இன்னும் பல இடங்களில் மரங்களாகவும் ஆல விருட்சமாகவும் வளருங்கிறதுல சந்தேகமே இல்லை. இன்னும் ஒரு பல விஷயங்கள் நெகிழ வைக்கிறதுன்னு சொன்னேன். அதில் இந்த புத்தகம், இதில் எங்களுடைய அம்மா தாயார் அவருடைய பங்கு என்ன, அப்பேற்பட்ட ஒரு மேதைக்கு அவள் எப்படி ஒரு உறுதுணையாக இருந்தா, எவ்வளவு தியாகங்கள் பண்ணாங்கிறத தான் உணர்ந்து, கண்ணால் பார்த்ததுனால உணர்ந்து, அதை இந்த புத்தகத்தில் அவளுக்கும் ஒரு சாப்டர் கொடுத்துருக்கா. அது ரொம்ப நெகிழ வைக்கிறது. இந்த மாதிரி ஒரு மேடையில் வந்து கலந்துண்டு குத்து விளக்கு ஏற்றினதுங்கிறது பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்மை ஆசீர்வதிக்க ஸ்ரீ ராமூர்த்தி சாரை அன்போடு அழைக்கின்றேன். நமஸ்காரம். எல்லாருக்கும் என்னுடைய பிளெஸ்ஸிங்ஸ். நமஸ்காரம் சொல்ல மாட்டேன். ஐ திங்க் ஐ காட் ரைட் டு பிளெஸ் யூ ஆல் பீப்புள். இன்னைக்கு காலத்தால் 9 மணிக்கு விஷாக்கா ஃபோன் பண்ண போது பங்கு சொன்னால், ராமூர்த்தி சார் எனக்கு நீங்கள் அப்பா அம்மா எல்லாம் நீங்கள் தான், எனக்கு நீங்கள் வந்தாகும் இந்த ஃபங்க்ஷனுக்கு. த கிரேட் திங், ஒரு 3-4 months பேக் 9 மணிக்கு ஃபோன் பண்ணி, சார் எனக்கு ராகவேந்திர சுவாமி மேலே ஒரு பாட்டு வேணும்னா, அவருக்கு எந்த பாட்டும் என்கிட்ட ஃபோன் பண்ணால் 9:30 கம்போஸ் பண்ணி கொடுத்துட்டேன். நைட் எனக்கு பெங்களூர் ஃபோன் வருது, சார் உங்கள் பாட்டை விஷாக்கா இன்னைக்கு உபன்யாசம் பாடிருக்கான்ட்டா. ஐ ஹவ் டு அக்செப்ட் இட். யூ ஆர் அக்செப்டிங் இட். வீணை வாஸ்தவா ராகவேந்திரன் சொல்லி மை ஓன் காம்போசிஷன் நிறைய எனக்கு பாடி கொடுத்துருக்கா. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு ஹிந்துஸ்தானி பாடி ராகத்தில் மை குலாம்னு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு அவருக்கு சண்டை எப்போவும். அவர் நீ தூ ஜிவான் மை கோவான், அவள் தூ ஜிவான் மை கோவான். இந்த மாதிரி எனக்கு விஷாக்கா ஆர்குமெண்ட் ஆகிட்டே இருக்கும். திஸ் இஸ் த எக்ஸாக்ட் வே விஷாக்கா இஸ் டூயிங் இட். ஸோ ஒன் வேர்ட் ஐ வாண்ட் டெல் யூ, Vishakana, according to Purandardas, the coconut tree is called a Vishakam. It is not mine, Purandardas later called Shakana branch. எந்த மரத்துக்கு பிரான்ச் இல்லையா அது விஷாக்கா. அவங்களுக்கு பிரான்ச் கிடையாது. there is no branch to it. So விஷாக்கா. ವಿಶಾಖದ ವಸ್ತುವನ್ನು ಮನೆಗೆ ತಗೊಂಡು ಬಂದು ಶ್ರೀಕೃಷ್ಣನಿಗೆ ನೈವೇದ್ಯ ಮಾಡಲು ಸತತ ಪುಣ್ಯವ ಕೊಡುವ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲ ಅಂತ சொன்னார். இந்த வார்த்தை கேட்டோடனே விஷாக்கா எனக்கு ஒரு ஷாக் ஆகிடுது. எந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் அந்த அம்மா கிட்ட இருக்குன்னு சொல்லி எனக்கு there is no replacement for Vishaka. And secondly, G.G.R. Krishnan, he was my student in Padma Sheshadri. That is another good news for you people. When he was a music teacher, in Mrs. YGP was studying with me. At that time, he made me a teacher in Padma. That time, she called me and told me, this boy is Lal Godi's son. My all blessings to Vishaka and the entire group. அடுத்ததா ஸ்ரீ அண்ணாவுடைய ஸ்தோத்திரம் ருத்ராஷ்டகம் நம்ம குழந்தைகள் நமக்காக வழங்க இருக்கிறார்கள். அந்த குழந்தைகளை அன்போடு மேடைக்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம். நீலகண்டா மகாதேவா கங்காதர ஜகத்குரு உமாபதே பசுபதே பக்திம் தேஹி ஜனார்தனே व्याघ्रचर्माम्बरधरा वामदेवा त्रिलोचना जटाधरा
शितिकण्ठेश भक्तिं देहि जनार्दने विरूपाक्ष विशालाक्ष वीरभद्रा नमोऽस्तु ते विश्वेश्वर नमस्तुभ्यं भक्तिं देहि जनार्दने भक्तिं देहि जनार्दने भक्तिं देहि जनार्दने चन्द्रमौली शरश्चन्द्र प्रकाश स्फटिकप्रभ भस्मोद्धूलित सर्वाङ्ग भक्तिं देहि जनार्दने नागाभरण गौरीश नारदादि समर्चिता ज्ञातृज्ञेय ज्ञानरूपा भक्तिं देहि जनार्दने शिवशङ्कर साम्बेश शरणागतवत्सला सनत्कुमार सम्पूज्य भक्तिं देहि जनार्दने प्रेमाम्बिका प्राणनाथ प्रभो भक्तपुरीश्वरा भक्तकोलाहलानन्द भक्तिं देहि जनार्दने भक्तिं देहि जनार्दने भक्तिं देहि जनार्दने कीर्तयेत् प्राञ्जलिर्भक्त्या श्रद्धया शिवसन्निधौ रुद्राष्टकमिदं पुण्यं प्रेमभक्तिः प्रदायकम्